இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்க கங்குவா படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ இருக்க கரண்ட் போர்ஷன்லையும் சரி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பீரியட் போர்ஷன்லையும் சரி, நம்ம சூர்யா ஒரு சின்ன பையனை காப்பாற்றுவார். அந்த சின்ன பையனுக்கும் சூர்யாவுக்கும் நடுவில் என்ன மாதிரி பாண்டிங், அந்த பாஸ்ட் போர்ஷனுக்கும் இப்போ இருக்க கரண்ட் போர்ஷனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றத சொல்கிறதா இந்த கங்குவா மூவி. இப்போ நான் சொன்னது இந்த படத்தோட ஒன்லைன் தான், பட் இதை தாண்டி இந்த படத்தில் இன்னொரு நல்ல மெசேஜே இருக்குது. ஸ்டோரி வைஸ் கங்குவா ஒரு ஸ்ட்ராங்கான மூவியாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் அங்கங்கே சொதப்பிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இருக்க கரண்ட் போர்ஷன்லேயும் சரி, பீரியட் போர்ஷன்லேயும் சரி, சூர்யா அவரோட பர்ஃபார்மன்ஸில் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. கங்குவா நம்ம சூர்யாவோட ஒன் மேன் ஷோன்னு தான் சொல்லணும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸில் அந்தளவுக்கு மிரட்டி விட்டுருக்காரு. அட் த சேம் டைம் இதுதான் இந்த படத்துக்கு மைனஸாகவும் இருக்குது. கங்குவாவில் சூர்யாவோட கேரக்டர் தவிர மற்ற எந்த கேரக்டருமே மைண்டில் நிற்கல. அந்த சின்ன பையனோட கேரக்டர் கூட வேறு யாரையாவது வெயிட்டாக போட்டு இறக்கியிருக்கலாம். பட் இந்த பையன் கொஞ்சம் அமைச்சர் மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா தலைவனே சாங்கில் நம்ம சூர்யாவோட ஃபுல் பொட்டன்ஷியலை நீங்கள் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருந்தார். நான் இந்த படத்தை 3D வெர்ஷனில் தான் பார்த்தேன். நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல 3D ஒர்க் இருக்க மூவியை நான் பார்த்ததில்லை. ஸோ அதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும்னா ஒரு நல்ல 3D எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க தேட்டரில் போய் பாருங்கள். விஷுவல்ஸ்லாம் அந்தளவுக்கு பயங்கரமாக மிரட்டி விட்டுருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி டேரக்டர் சிவா ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் பீரியட் போர்ஷன், கரண்ட் போர்ஷன் 2 டைம் லைன்ஸ் இருக்குது. எனக்கு இந்த கரண்ட் போர்ஷன் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எமோஷனலி இந்த படம் கனெக்ட் ஆகணும். பட் கிளைமேக்ஸில் தான் இந்த படம் எமோஷனலாக எனக்கு கனெக்ட் ஆச்சு. மற்ற இடத்துலலாம் கனெக்ட் இல்லாத மாதிரி ஏதோ ஓடிட்டு இருக்குன்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. விஷுவலாகவும் சூர்யாவோட இன்ட்ரோ சாங், இன்டர்வல், அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வர அந்த முதல்ல சீன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. குறிப்பாக அந்த ஸ்னோவில் வர சீன், கிளைமேக்ஸில் போட்டில் வர சீன்லாம் பயங்கரம் பண்ணி வச்சுருந்தாங்க. திஷா பட்டானிக்கு ஆஸ் யூஷுவல் இந்த படத்தில் வாமா மின்னல் ரோல் தான். வேதாளம் படத்தில் சிவா ஸ்ருதிஹாசனுக்கு என்ன மாதிரி ஒரு ரோலை கொடுத்துருந்தாரோ அதை விட ஒரு மோசமான ரோலை தான் இந்த படத்தில் திஷா பட்டானி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு கேமியா வரும். அந்த கேமியாவை வச்சு கங்குவாவோட பாட்டுக்கு லீடும் கொடுத்துருந்தாங்க. அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக கங்குவா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவி. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட், செக்ஷுவல் கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது. ஃபேமிலியோடய பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அட் த சேம் டைம் இந்த படம் ஃபுல்லாக யாரோ கத்திக்கிட்டே இருக்க மாதிரி, கிளம்ஸியாக இருக்க மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் நம்ம டிஎஸ்பியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் தான். ஏன்னா தான் இந்த படத்தில் பிஜிஎம்ஸ்லாம் நல்லா இருந்தாலும் ரொம்ப லவுடாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.